நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் வாக்கு தத்தமாக கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த வருஷத்திற்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக வாக்கு தத்தமாக தந்திருக்கிறார். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வலக்கரத்தை உயர்த்தி அப்பா தந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த வருடத்தை கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. This year is going to be a year of joy. நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நம்ம மனமகிழ்ந்து அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதை விரும்புகிற கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்மை பார்த்து இந்த வருடத்தை நீங்க மகிழ்ந்து களி கூறுதலின் வருடமாக அங்கீகரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சரி, இந்த நெகேமியாவில் இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழலை நம்ம முதலாவது பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனா இருந்த நெகேமியா எருசலேமின் நிலைமையை குறித்து கேள்விப்பட்டு அவன் துக்கித்த போது, அழுது உபவாசித்து ஜெபித்த போது ராஜாவினுடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்து அவரை எருசலேமுக்கு ராஜா அனுப்பினார். அவர் அங்கு வழுதாகி இருந்த எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ள தேவனுடைய பலத்தோடும் மனிதர்களுடைய ஒத்தாசையோடும் கட்டி முடித்து விடுகிறார். அதில் சுட்டரிக்கப்பட்டு இருந்த அந்த அலங்கத்தின் வாசல்களை எல்லாம் அவர் அழகாக அதன் இடத்திலே நிறுத்துகிறார். இப்பொழுது அலங்கம் கட்டப்பட்டாயிற்று. ஆகவே நகரத்திற்கும் தேவாலயத்திற்கும் பாதுகாப்பு உண்டாக்கப்பட்டு விட்டது. இந்த சூழலிலே ஜனங்கள் எல்லாரும் அந்த 8வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தண்ணீர் வாசலுக்கு முன்னான அந்த இடத்திலே வந்து கூடி நிற்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல பின்னும் அவன் என்று சொல்லுவது இதில் நெகேமியா அல்ல. அதற்கு முன்பான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் வேத பாரனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தில் நின்றார் என்று சொல்லி வரும். அவர் நின்று பேசிக்கொண்டு வரும்போது தான் இந்த வார்த்தையை ஜனங்களை பார்த்து பேசுகிறார். ஆகவே இந்த வார்த்தையை ஜனங்களிடத்தில் பேசுவது எஸ்ரா. அப்போ அந்த அவன்கிற இடத்துல நீங்கள் எஸ்ரா என்று போட்டுக்கொள்ளுங்க. நெகேமியாவுடைய புத்தகமாக இருக்கிறதுனால அது நெகேமியா என்று நினைத்து விடாதீர்கள். அப்போது நான் சொன்னது போல ஒரு அந்த ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து நின்று எஸ்ராவை பார்த்து, ஏன்னா அவர் வேத பாரகர், ஓகே, அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, நியாய பிரமாண புத்தகத்தை நீங்க கொண்டு வந்து அந்த நியாய பிரமாண புத்தகத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள், அதை வாசித்து நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். இது ஒரு மகிமையான ஆசை. இப்பொழுது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட பிரசங்க பீடத்தில் எஸ்ரா நிற்கிறார். அவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 13 பேர், அதை நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா 4வது 5வது வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு 13 பேர் அவரோடு கூட நிற்கிறார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள் எல்லாரும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை, அதாவது நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்தின் இந்த துவக்க நிமிஷத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அன்று ஒரு கூட்ட ஜனம் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வந்து வாசிங்க என்று சொன்னது மட்டுமல்ல, காலமே தொடங்கி மதியம் வரை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் தொடர்ந்தேச்சையாக
தாங்கள் மறந்து போயிருந்த அல்லது பின்பற்ற தவறி இருந்த அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின் வசனங்களை வாஞ்சையோடு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அவர்கள் கேட்கிறார்கள். நியாயப்பிரமாணம் என்று நமக்கு தெரியும், மோசே மூலமாக சீனாய் மலையிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு இந்தந்த வார்த்தைகளை நீங்க பின்பற்றுங்க, அப்போ உங்களுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும், சீராக இருக்கும், என்னுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், உங்களை என்னால் ஆசீர்வதிக்க முடியும் என்று கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள். அவைகளை எல்லாம் வாசித்தது மட்டுமல்ல, இன்னும் ஒரு கூட்டம் பேர் லேவியரோடு கூட எழும்பி நின்று அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை விளக்கி ஜனங்களுக்கு சொல்லுகிறாங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே ஜனங்கள் எந்த அளவு தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நம்ம தவறிட்டோம், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டோமே, எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை, கர்த்தர் விரும்பாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருந்திருக்கிறோம் இத்தனை வருடங்கள் என்றெல்லாம் சொல்லி அறிந்து அவர்கள் அந்த வேளையில மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவங்க அழத் தொடங்குகிறாங்க. அந்த வேளையிலே, அதாவது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்போது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டு நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை கர்த்தருக்கு நேராய் திருப்புமானால் அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சுகத்தை உண்டு பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அந்த காரியம் அங்கே நடக்கிறது. ஜனங்கள் வேற எதற்காகவும் அழல, ஐயோ நாங்கள் இவ்வளவு தேவனை வேதனைப்படுத்திட்டோமே, தேவன் எங்களுக்கு தந்த நியமத்திலிருந்து இவ்வளவு நாங்கள் தூரம் போயிட்டோமே என்று நினைத்து மனஸ்தாபப்பட்டு அழுதாங்க. அந்த சூழ்நிலையில அந்த மனம் திரும்புதலை கண்டு மகிழ்ச்சியோடு எஸ்ரா அந்த ஜனங்களிடத்துல சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்துல கர்த்தர் ஆசீர்வாதமான வாக்கு தத்தமாக தருகிறார். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க போய் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டீங்க, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அந்த கிரியையை செய்வதற்கு நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. இந்த நாள் கர்த்தருக்குள்ள என்ன ஆகிறது, அது பரிசுத்தமான நாள். ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மனம் மாறிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க. சோ இது உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வந்த ஒரு நாளாக மாறிவிட்டு சாரப்பட வேண்டாம். நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருங்க, அதுவே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பெத்தேல் சபையிலையும் கூட நம்ம அடிக்கடி, அதிலும் மிக குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல கர்த்தரை எந்தெந்த காரியத்துல நம்ம வேதனைப்படுத்தணும், எதுலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறி நடந்தோம் என்று சொல்லி பல நிலைகளிலே அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக பல மணி நேரங்கள் கடந்து வந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்தோம். நேற்று முன்தின வரையில கூட அந்த காரியத்தை நம்ம செய்தோம்ல. சுத்திகரிப்பு கூட்டம், உபவாச நாட்கள் என்றெல்லாம் சொல்லி மீண்டும் மீண்டுமாக கர்த்தரை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் போயிருந்தோமோ அதுக்கு மனஸ்தாபப்பட்ட அவருடைய சமூகத்துக்கு மீண்டும் திரும்பி வந்தோம். ஆகவே உண்மையாக மீண்டுமாக எப்படி இளையகுமாரன் தூரம் சென்று தகப்பனிடத்துல திரும்பி வந்து தகப்பனுடைய அன்புக்கு தன்னை அர்ப்பணித்தானோ, அதே போல யாரெல்லாம், எந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த சபைக்குள் அமர்ந்திருக்கிற யாரெல்லாம் அந்த வண்ணமாக மீண்டுமாக நான் பாவம் செய்து எங்க அப்பாவை வேதனைப்படுத்திட்டேன், இனி அப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம் என்று மனஸ்தாபப்பட்டு பரம தகப்பனிடத்துல திரும்பி வந்திருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ व्यसனப்பட வேண்டாம், இனி நீ பாவ உணர்வு அடைந்துட்டதுனால நீ அழ வேண்டாம். நீ இப்போ போய் என்ன பண்ணு, கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ஒரு 4 விதமான காரியங்கள், இதுல கட்டளையும் இருக்கு, நம்ம அனுபவிக்கத்தக்க ஆசீர்வாதங்களும். முதல்ல என்ன சொல்றாரு, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடியுங்கள். 2வது ஒரு கட்டளையாக வருகிறது, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். 3வது, இது கட்டளையும் ஆசீர்வாதமும் அப்படியே மிக்ஸ் பண்றது. என்ன அப்படின்னா, இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ஆகவே நீங்க என்ன செய்ய வேண்டாம்,
விசாரப்பட தேவையே இல்லை, விசாரப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க கர்த்தருக்குள்ள பரிசுத்தம் ஆகிவிட்டீர்கள். ஆகவே நீங்க மகிழ்ந்து களிகூறதான் செய்யணும் என்பது போல அந்த மூன்றாவது காரியம் வருகிறது. நாலாவது சொல்லுகிறார், அந்த வண்ணமாக உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய சந்தோஷத்தை கர்த்தருக்குள்ள நீங்க நிலைவரப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூர்னாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பலனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த புதிய வருடத்துல கர்த்தர் உன்னை இன்னும் ஒரு படி ஆவிக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீ பெருகத்தக்கதாக கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இதுல நான் சொன்ன அந்த முதல் பாயிண்ட்ஸ்ல, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடியுங்கள். இது நாம் திருப்தி அடையத்தக்கதாக, அல்லது ஒருவேளை எழுத்தின்படி இது பார்த்தால் ஒரு நல்ல போஜனத்தை நம்ம ருசித்து மகிழ்ந்து சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் ஒரு செழிப்பான காலகட்டத்திற்குள்ள சபையாக, அவருடைய பிள்ளைகளாக நம்மை கொண்டு செல்வதை இந்த இடத்துல அவர் விவரிக்கிறார். ஹல்லேலூயா. அதுல நீங்க சொல்ல அந்த முதல் வார்த்தையை பாருங்க, நீங்க போய். அப்ப ஏற்கனவே கர்த்தர் நமக்கென்று கொழுமையானதையும் மதுரமானதையும் நாம் அனுபவிப்பதற்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ கொழுமையானது மதுரமானது என்று சொல்லும்போது ரொம்ப ஒரு ஒரு ஆங்கிலத்துல போட்டிருக்கு, நல்ல ஃபேட்டியா இருக்கிறத நீ என்ன பண்ணு, ஈட் த ஃபேட்டி திங்ஸ் and drink the sweet one என்று போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விதமான ஒரு செழுமையான பதார்த்தங்கள் அனுதினமும் ஒருவேளை வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஆனால் விருந்துகளிலும் பண்டிகைகளிலும் ஃபீஸ்டுகளிலும் இப்படிப்பட்ட கொழுமையான திரட்சியான ஒரு ஆசீர்வாதமான மிக ருசியான பதார்த்தங்கள் பரிமாறப்படும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, இனி உன்னுடைய வாழ்நாளில் இந்த வருடம் முழுவதும் இனி வருகிற காலங்களிலே நீ மகிழ்ந்து கொண்டாடத்தக்க அநேக தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்மிடத்துல ஆசைப்படுவது என்னது, நம்ம மனமகிழ்ந்து அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம துக்கமுகத்தோடு இருப்பதை அவர் ஒரு நாளும் விரும்பல. நம்ம மனமகிழ்ந்து இருப்பதை அவர் விரும்புகிறபடியினாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கிற யாராவது எங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கிறேன் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்காகவே குறிப்பாய் சொல்லுகிறார், நீ மகிழத்தக்க நாட்கள் வெகு விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்துல கடந்து வருகிறது. இந்த மகிழ்ச்சிக்காக எத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னெல்லாமோ முயற்சி எடுக்கிறேன், இதுவரை தோற்று போயிற்றே நீ நினைக்கலாம். ஆனால் 25 நீ அப்படிப்பட்ட நாட்களை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆதியிலே வேதத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து மனுக்குலத்துக்கு கொடுக்கும்போது அதுல அனைத்து விதமான கனி நிறைந்த விருட்சங்கள், மரங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்ட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உற்சாகப்படுத்தத்தக்கதாக சொல்றான், முதல் மனிதனை ஏற்படுத்திய போது அவன் அனுபவிப்பதற்காக அனைத்தையும் நான் தந்தேன் ஏதேன் தோட்டத்துல. அதற்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட உணவை தந்தாராம்? சாதாரணமான உணவை தரல, அல்லது நீங்களே கஷ்டப்பட்டு டென்ட் போட்டு உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு 10 நாளைக்கு எடுத்துக்கிட்டு போங்க என்று சொல்லல. தூதர்கள் உண்ணுகிற அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நமக்கு சிறந்ததை, நேர்த்தியானதைத்தான் தர விரும்புகிறார். அந்த தூதர்கள் உண்ணும் உணவு எப்படி இருக்குமா? அந்த மன்னா தேனிட்ட பணியாரம். பணியாரமே டேஸ்டா இருக்கும். அதை தேன்ல டிப் பண்ணா குலோப் ஜாமுன் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, நம்முடைய தேவன் நாம் எழுத்தின்படியாகவும் நாம் நன்றாக உண்டு மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எழுத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, நல்லா சாப்பிட்றதும் நல்லா உடுத்துறதும் மனுஷனுக்கு இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை. அதை கூட என்னால் சரியாக அனுபவிக்க முடியலையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. அவர் நம்முடைய தகப்பன்.
அவர் ஆண்டவராக இருந்தாலும் அவர் நம்முடைய தகப்பன். ஆகவே தன் பிள்ளை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு தகப்பனை போல அவர் இந்த நாளிலே நீங்க அனுபவிக்கத்தக்கதான நல்ல பதார்த்தங்களை அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தவர். அடுத்ததாக நம்ம உன்னத பாட்டில் பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சூலமித்தி என்ற மணவாட்டி இவ்விதமாய் சொல்லுகிறார். மணவாளன் என்ன செய்வாராம்? என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவார். என் மேல பறந்த அவருடைய கொடி என்ன? நேசம். இதையெல்லாம் அவர் எதற்காக செய்யறாருங்க? அவர் நம்மை நேசிக்கிறதுனால. ஹல்லேலூயா. மணவாட்டி ஏன்னா பார்க்கு கூட்டிட்டு போனாரு, பீச்சுக்கு கூட்டிட்டு போனாருன்னு சொல்லல. இந்த மணவாளன் எங்க கூட்டிட்டு போனாரு? விருந்து சாலைக்குள்ள. ஹல்லேலூயா. ஸோ அங்கே போய் திருப்தியாக அவள் அனுபவிக்கத்தக்கதாக சகல காரியங்களையும் கொடுத்த கர்த்தர் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட, அதாவது விருந்து சாலை என்று சொல்லும்போது லிட்ரலி ஐ டோன்ட் ஜஸ்ட் மீன் த ஃபுட். சிறந்த ஒரு உணவு உன் வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னா இனி வருகிற நாட்களில் செழிப்பான நாட்களை உன்னுடைய கண்கள் காணும். இதுவரை வறண்ட நிலைமைங்க. 1ஆம் தேதி தொடங்கின மாதிரி 30ஆம் தேதி எங்கள் வீட்டில் இருக்காது. ஒரு 15-20 நாளைக்கு பிறகு எல்லாம் தொடச்சி வச்ச மாதிரி ஆயிரும். ஒரு வறண்ட நிலைமையில் எல்லாம் காலியாக போயிட்டு என்று சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கையை இதுவரை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உண்மையாய் அவருடைய வார்த்தையை கேட்டு உன்னை சுத்திகரித்து நீ மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் என்று நீ சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நின்னா இந்த நாள் முதல் கொண்டு உன்னுடைய வெறுமை எல்லாம் நிறைவாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வந்தோம்னா கடைசியில அந்த யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியில தண்டனையாக என்னென்ன காரியம்லாம் நடந்துச்சு என்று சொல்லிட்டு 2வது அதிகாரத்துல அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். 19வது வசனத்தினுடைய பின்பகுதியில உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல 24வது வசனம் பாருங்க. அதே 2வது அதிகாரம் 24வது வசனம், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடுங்க. எப்பவுமே போதுங்கிற அளவு இல்லைங்க, மோர் தேன் இனஃப் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே வந்தீங்கன்னா 26வது வசனத்துல நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை என்ன செய்வீங்களா? துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன். நம்ம என்ன உண்ணணும், எப்படி திருப்தியாய் சாப்பிட வேண்டும் என்பதிலும் கூட அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஓகே. ஸோ சரீர பிரகாரமாக அவர் நம்மை இந்த வருடம் திருப்தி செய்ய போகிறார். இனி குறை கிடையாது. வலிச்சு போடுற நிலைமை இனி உங்களுடைய குடும்பத்தில் இருக்காது. நிறைவாய் சந்தோஷமாய் நீங்கள் அனுபவிக்கத்தக்கதான நல்ல நாட்களையும் கூட அவர் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறார். ஸோ இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான விதத்தில் நம்முடைய கர்த்தர் கொழுமையானவைகளை நாம் புசிக்கத்தக்கதாக, மதுரமானவைகளை குடிக்கத்தக்கதாக செய்கிற கர்த்தர் இதே காரியத்தை ஆவிக்குரிய நிலைமையிலும் நம்முடைய ஆத்துமா செழிக்கத்தக்கதாகவும் நம்முடைய வாழ்க்கையில தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா மன்னா என்று நம்ம அறிந்த வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை உட்கொண்டார்கள். ஆனால் அந்த மன்னா அவர்களுடைய சரீரத்திற்கு போதுமானதாக இருந்தது. அதே மோசே மூலமாக கர்த்தர் உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மன்னாவை கொடுத்தார் ஒரு பக்கம்,
அடுத்த பக்கம் மோசேயை தன்னிடமாய் வர சொல்லி அந்த ஜனங்கள் பிழைக்கத்தக்கதான அநேக விதமான வார்த்தைகளை கொடுத்தார். 10 கற்பனைகளை கொடுத்தார். அடுத்து நியாய பிரமாணத்தில் ஜனங்கள் பின்பற்றுவதற்கு 613 விதிமுறைகளை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் மக்கள் உண்டு திருப்தி அடைய மன்னாவை தந்தவர், அடுத்த பக்கம் வார்த்தை என்ற மன்னாவை தந்து அந்த வார்த்தை உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களின்படி நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் தான் என் சொந்த சம்பத்தா இருப்பீங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களை நான் விசேஷமானவர்களாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம எண்ணாகமம் 24 வாசிப்பது போல அப்படிப்பட்ட விசேஷ தனித்து வாழுகிற ஜனமாகிய உங்களை, இந்த இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் நூடாய் வழி நடத்தி செல்லவே நம்முடைய ஆண்டவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் தருகிற அந்த வார்த்தை உனக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும்? கொழுமையாக நீ புசிப்பதற்கும் மதுரமாய் குடிப்பதற்கும் என்று சொல்லி அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்டாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை வெறும் சரீரப்பிரகாரமான ஆசை சாப்பிட்டு எவ்வளவுதான் திருப்தி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் அது நமக்கு தேவை. ஆனால் இந்த ஆவிக்குரிய மன்னாவாகிய அவருடைய வார்த்தை என்ற மன்னாவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மை நிரந்தரமாக திருப்திப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல நம்ம ஏசாயால 55வது அதிகாரத்தில் 10வது வசனத்துல 11வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்ப பாருங்க, உணவையும் அவருடைய வசனத்தையும் கர்த்தர் அநேக இடங்களிலே ஒப்பிட்டு பேசுகிறார். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் எடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஓகே, எந்த அளவு நமக்கு ஒரு செழிப்பான நாட்களுக்குள்ள நம்ம மகிழ்ச்சி கொண்டாடத்தக்க விசேஷ நாட்களுக்குள்ள, பண்டிகை நாட்களுக்குள்ள, மனமகிழத்தக்க நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு சென்று அங்கு கொழுமையான உணவையும் மதுரமான குடிப்பதற்கான காரியத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்வதில் நம்ம மகிழ்கிறோமோ, அதே அளவு என்று கூட சொல்ல மாட்டேன், அதை காட்டிலும் மேன்மையாக அந்த வார்த்தை என்ற மன்னா என்னுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் செழுமை அடைய செய்ய வேண்டும். தேனிலும் மதுரமான கர்த்தருடைய வார்த்தையை நான் அனுதினமும் தியானித்தால் என் வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்படையும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அதை என்ன சொல்லுகிறாரு, நான் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், நீங்கள் போய் அதை அனுபவிங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு விசேஷமான வார்த்தைகளை அநேகவற்றை நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க தரத்தக்கதாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி பிளான்ட் பை காட் அண்ட் இட் இஸ் இன் ரிசர்வ். நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட நாட்கள் சபையில் என்னென்னலாம் கர்த்தர் அனௌன்ஸ் பண்ண வைக்க போறாரோ, ஆவியானவர் என்னெல்லாம் திட்டம் பண்ணியிருக்காரோ அவைகள் நமக்கு சொல்லப்படும் போது அந்த கொழுமையான உணவையும் மதுரமான அந்த பானத்தையும் குடிப்பதற்கு கடந்து வந்தால் நம்ம ஆத்துமாவிலும் ஆவியிலும் செழிப்படைகிறவர்களாக மாறப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமாக ஏசாயா தீர்க்கனால ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு கொழுமையான செழிப்பான ஒரு விருந்து என்று சொல்லி. எல்லாரும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 25வது அதிகாரம் 6வது சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கன் எழுதும்போது அவர் சொன்னார் ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு விருந்தை என் இரட்சகர் இயேசு
எனக்காக அந்த கொல்கொத்தா மலையில ஆயத்தப்படுத்தினார். ஆமென். அதை நான் உட்கொண்டதுனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சமூகத்துல வந்து நான் அமர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த விருந்தை நினைவு கூறத்தக்கதாக தான் நம்ம குறைந்தது மாதத்துல ஒரு முறையாவது ராபோஜனம் அல்லது திருவிருந்து என்ற காரியத்தை நம்ம அனுசரிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சபையில எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க, சரியா? ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த திருவிருந்தினுடைய மேன்மையை அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆயத்தப்படுத்தினார்னு. அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தினது எதையோ எடுத்து அல்ல. அந்த விருந்துல அந்த கொழுமையான பதார்த்தமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தமும் தெளிந்த பழமையான ரசமும் வேற ஒன்றும் இல்லைங்க. அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் அவராலேயே ஒப்பு கொடுக்கப்பட்டு எனக்காக அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான விருந்தை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த முதல் நாளிலே தயவு செய்து சபையார் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எச்சூழலிலும் எந்த ஒரு காரியத்தையும் நான் சாக்கு போக்கு என்று சொல்லாதபடி ஒவ்வொரு மாதமும் சபையில என்னைக்கெல்லாம் ராபோஜனம் திருவிருந்து ஆசிரிக்கப்படுகிறதோ அன்னைக்கெல்லாம் மிகுந்த ஒரு பயத்தோடு பக்தியோடு என் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டவனாக அந்த அன்புக்கு என்னை அர்ப்பணிக்கத்தக்கதாக திருவிருந்தில் நான் கலந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அது திருவிருந்தில் நான் சாதாரணமாய் அல்ல, எனக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை பானமாக தந்து தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்து அதையே அவர் கொழுமையான விருந்தாக வறண்டு போய் என் வாழ்க்கையில வாழ வழியே இல்லை, இனி நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி ஒரு வறண்ட நிலைமையில ஒரு வெறுமையான நிலைமையில வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றத்தக்கதாக அவர் தன்னையே எனக்காக விருந்தாக்கினார். அந்த அன்பை நினைத்து இனி வருகிற நாட்கள்ல, நான் இந்த வருஷம் மட்டும் சொல்ல மாட்டேன், இந்த வார்த்தை கர்த்தர் பேசுறதுனால இந்த வருஷம் மட்டும் அல்ல, திருவிருந்தினுடைய மேன்மையை புரிந்து அந்த ஆராதனையில நான் தவறாம கலந்து கொள்வேன். எல்லாரும் அப்படியே வலக்கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இது நாம் எடுக்கிற முதல் தீர்மானமாக இருக்கட்டும். உடம்பு சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிடுறோம், ஊருக்கு போயிட்டோம், வீட்டில் விருந்தாள் வந்துட்டாங்க, எவ்வளவு சாதாரணமாய் அந்த மகா உன்னதமான காரியத்தை நம்ம அலட்சியப்படுத்திடுறோம். எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி இந்த நாளிலே தீர்மானம் எடுங்க. ஆனால் இனி இப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது தகப்பனை. இந்த வருஷம் எல்லாம், இந்த 25வது வருஷத்தில் எப்போல்லாம் சபையில் ஆண்டவரே உம்மை நினைவுகூரத்தக்கதாக, உம்முடைய அன்பை நினைவுகூரத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சரீரத்திற்கும் உம்முடைய இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோமோ அந்த ராபோஜனத்தில் திருவிருந்தில் நான் கலந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் டாடி. பயத்தோடு பக்தியோடு என் நேசருடைய அன்பையும் தியாகத்தையும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ இந்த வண்ணமாக இந்த வருஷத்துல கர்த்தர் கொழுமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்குன்னு வச்சிருக்கிறார். அதில் மெயினாக அவருடைய வார்த்தை. ஆமென். அவருடைய வார்த்தை நமக்கு வித்தியாசமான விதங்களில் என்ன கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ எனக்கு தெரியல, ஆனால் நாளானது அது விளங்க பண்ணும். ஆமென். அந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டு நம்முடைய ஆத்துமாவில் நம்ம செழிப்படைய போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தோம், நம்முடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான விதத்தில் ஒரு செழிப்பையும் நல்ல ஒரு மகிழத்தக்க சூழ்நிலைக்குள்ளும் நம்மை கர்த்தர் கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அருமையாய் மத்தேயு 6வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 31வது வசனத்தை விதமாய் சொல்லுகிறார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. ஸோ கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சிட்டார். ஆமாம். இந்த வருடத்தை குறித்து இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆமாம். ஒருவேளை திருமணம் ஒழுங்கு பண்ணி வச்சுருப்பீங்க, அல்லது இப்போ தான் ஒரு குட்டி பிள்ளை பிறந்திருக்கும், ஃபஸ்ட்டு பர்த்டே வரப்போகுது, எப்படி இதை நான் செய்ய போகிறேன், இந்த திருமண காரியத்தை நான் எப்படி பண்ண போகிறேன், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு,
இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதையே கவலைப்பட்டு இருந்தோம்னா, அதையே நம்ம சொல்லி அதை நாடி தேடணும்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறார். புத்தியினர், மதியற்றவங்க. அந்த அந்த காரியத்தை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுட்டேன், நீங்கள் என்னை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தானாய் கடந்து வரும். நீயா எஃபர்ட் எடுத்து என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான சாதாரண காரியங்களை, என் முகத்தை பார்ப்பதை விட்டுட்டு நீ நாடி தேடினா, உன்னை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவாரா? அஞ்ஞானிகள். ஏன்னா இதெல்லாம் உனக்கு தேவை. உன்னை படைத்த உன் தேவன் நான், உன் வழி நடத்துகிற உன் தகப்பன் நான். உனக்கு உணவு கொடுக்க வேண்டியதும், உன்னை பராமரிக்க வேண்டியதும், உன்னை பாதுகாக்க வேண்டியதும் என்னுடைய கடமை. ஆகவே உன்னுடைய தேவைகளுக்காக நீ வேற எதையும் பார்க்காத, கவலைப்படாத, என்னை மட்டுமே பார்த்தீன்னா எல்லாம் அதனுடைய காலத்தில் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டு, அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம போய் அதை பெற்று அனுபவிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய ஒரே கடமை. வெறும் சாப்பாடை குறித்து நாம் பேசல. உன் வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனைக்குமான சொல்யூஷனை அவர் இந்த வருடத்துல ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதமானது, நிறைவானது, செழிப்பானது, நன்மையானது, மேன்மையானது. நீ என்ன செய்யணும்? நீ போய் அந்த காரியங்களை இந்த வருடம் முழுவதும் அனுபவிக்க போறீங்க. அதனால தான் அந்த வருடத்திற்கு மகிழ்ச்சியின் ஆண்டு என்ற பெயரை கர்த்தர் கொடுக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம மகிழ்ந்து சகலவற்றையும் அனுபவிச்சுட்டு, ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்ம ஆபிரகாமை அழைத்த போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அடுத்து என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாய். ரொம்ப பேலன்ஸ்டா போவார் நம்முடைய தேவன். ஓகே, நம்மை ஆசீர்வதித்து நம்மை செழுமையான நாட்களுக்குள்ள கொண்டு செல்லுகிறவர். உடனே என்ன சொல்லுகிறாரு? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்க, அதனால உங்களுக்காக எல்லா நன்மைகளும் ஆயத்தமாக இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள், திரளான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எம்டியாக, அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லாதபடி ஒரு காலியான நிலைமையில இருக்கிறாங்க. ஆகவே உங்களிடத்தில் இருக்கிற அந்த நன்மைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய சபையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வருஷ தொடக்கத்திலேயே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்னுடைய சீஷர்களாய் மாறி எனக்கு என்று நீங்க ஊழியம் செய்ய வேண்டியவங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறது, உங்களை செழுமையான நாட்களுக்குள்ள, அதாவது உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய விதத்திலும் சரி, உங்களை செழிப்புக்குள்ள நடத்துவது. நம்மளே சாப்பிட்டு சாப்பிட்டு ஓவர் வெயிட் போட்டால் அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அவர் என்னன்னு சொல்லுவார்? கொலஸ்ட்ராலும் பார் இல்லை சொல்லுவார்ல. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அதனால என்ன செய்யணுமா? நம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, கொடுக்கத்தக்கதாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பங்குகளை அனுப்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பைபிளை பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கு ஆண்டவரை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உண்டு. அவர் வாழ்விலும் கர்த்தர் தான் இந்த உச்சத்துக்கு வச்சாருன்னு அவர் சொல்லுவார். அவர் தாழ்வில் இருக்கும் போதும் அந்த 23வது சங்கீதத்தை அவர் எழுதின பின்னணியை நான் முந்தி ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சவுல் விரட்டி கொண்டு வருகிறார், ஓடி செல்லுகிறார், குடிக்க தண்ணி இல்லை, அவ்வளவு தவனம், அவ்வளவு டயர்ட். ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அதைத்தான் பிலிப்பியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அப்போ இந்த வார்த்தை உள்ள இருக்கிற நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குறைவு நிறைவாயிற்று. அப்போ இப்படிப்பட்ட குறைவில் இருக்கிற ஜனங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நாம் அவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் முதல்ல இதில் ஆவிக்குரிய ஆஸ்பெக்டில் நம்ம என்ன செய்யணும் என்பதை பார்ப்போம். நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை இன்னும் இந்த மதுரவாயில் பகுதியில் அல்லது நம்முடைய உறவுகளுக்குள்ள பெற்றிராதவர்களுக்கு கடத்த வேண்டிய அல்லது கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு 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 கமிட்மெண்ட்டை அவர் இந்த காலை வேளையில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்,
அந்த கல்வாரி மலையில் அல்லது அந்த கொல்கத்தா மலையில் தந்த அந்த செழுமையான கொழுமையான ருசி நிறைந்த அந்த உணவை நான் உட்கொண்டதுனால, என் நேசரை நான் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அனுபவிக்காத பலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கடந்து சென்று நான் சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏசாயா 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்வது போல, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஆமென். அடுத்தது 4வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு நம்ம குடித்ததுனால இந்த நமக்கு திருப்தியாக இருக்கிறோம். நம்ம திருப்தி ஆறதோடு நின்றக்கூடாது. 4வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, அவர் நமக்கு செய்த அந்த காரியங்களை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கணுமா, அவருடைய நாமம் உயர்ந்தது என்று நம்மால முடிந்த அளவு பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைனா ரொம்ப சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம், நம்ம என்ன ஆயிடுவோம், ஒபீஸ்ன்றுவாங்க நம்மளை பார்த்து. அப்புறம் உட்காந்துட்டு வாக்கிங் போங்க, டெய்லி 5 கிலோமீட்டர் நடங்க, காரணமே நம்ம உட்காந்து நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக நல்லா சாப்பிட்டுட்டு தவனத்தோடு தாகத்தோடு ஜீவ தண்ணீருக்காக காத்திருக்கிற நம்மை சுற்றி வாழுகிற அந்த ஜனங்களை சந்திக்க கடந்து செல்வோம். அந்த வாக்கிங்கோட இந்த வாக்கிங் மேலானது. அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். என்னை ரட்சித்தவர் உன்னை ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லுவோம். இலவசமான அந்த ரட்சிப்பை நீங்களும் வந்து அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மொண்டு குடியுங்கள் என்று சொல்லுவோம். கர்த்தர் அந்த ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப சொன்ன அந்த பணியை நம்ம செய்து முடிக்கிறவர்களாக காணப்படுவோம். இதே தான் அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்தித்த போது அந்த சீகார் ஊற்று கிணற்றண்டையில் அவள் அதை பெற்றுக்கொண்டாள்ல, நான் திருப்பி இங்கே வராமல் தாகம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு தண்ணி தாங்கன்னாரு ஆண்டவர். இன்னைக்கு மட்டும் இல்லை, நித்திய காலமாய் உனக்குள்ள ஊறுகிற ஜீவ ஊற்றை தருவேன் என்று சொல்லி அவர் ரட்சிப்பை அவளுக்கு இலவசமாக கொடுத்தார். உடனே அவள் என்ன செய்தா, அந்த தான் பெற்றுக்கொண்டு தன் தாகம் தீர்க்கப்பட்ட அந்த நிலையை ஊருக்குள்ளே சென்று பிரஸ்தாபம் பண்ணினார். அது இந்த வசனத்தோடு அழகாக பொருந்தது. அவருடைய நாமமே உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்ம அந்த யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஊரார் எல்லாரும் கடைசியில் என்ன சொல்லுவாங்களாம், அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து மேசியாவை கண்டே, நம்ம காத்திருந்த மேசியா வந்துட்டாரு என்ற நற்செய்தி அவள் பகிர்ந்து கொண்டாள். அவங்க உலக இரட்சகரை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்த சமாரிய பெண்ணை போல ஊழியம் யாருமே செய்யலை. ஒரு பெண்ணினுடைய ஒரு பிரசங்கம் கூட இல்லைங்க, தன்னுடைய அனுபவ சாட்சியின் மூலமாக ஒரு முழு ஒரு ரட்சிப்புக்குள்ள வந்தது. எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையிலும் நாம் பேசி திரள் கூட்டங்கள் கர்த்தருடைய அன்புக்குள்ள வரணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? செய்வார். அதுக்கு தான் நமக்கு இன்னைக்கு கண்டிஷன் சொன்னாரு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க, உங்களை நான் செழிப்பாக்குகிறேன், உங்களை நல்ல கொழுமையாக்குகிறேன், உங்களை நல்ல புஷ்டி ஆக்குகிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, காய்ந்து போன நிலைமையில வறண்ட நிலைமையில இருக்கிற மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாக அந்த ஊற்றிலிருந்து மொண்டு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் ஒன்றையும் நம்ம கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது ரட்சிப்பின் ஊற்று. இது என்னன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆமென். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செழுமையானவர்களாக இருப்பதற்கு இது எல்லாம் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த என்ன பண்ணுதான், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாய்ந்து கொண்டே இருக்கு இல்ல. ஹல்லேலூயா. அந்த அந்த நதி போற இடத்தை குறித்து எசேக்கியேல் 47:9 தீர்க்கன் சொல்லுகிறாரு, இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், வெகு திரளான மச்சங்கள் உண்டாகும், யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இது எல்லாவற்றையும் கர்த்தர் நம் மூலம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நம் மூலமாக என்ன பண்ணுவாங்களாம், ஜீவ பிராணிகள் பிழைக்குமா,
வெகு திரளான மச்சங்கள் உண்டாகுமா? எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமென். என்னிலே கர்த்தர் தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் நதி, பரிசுத்த ஆவியின் நதி மற்றவர்களுடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்லும் போது மரித்தவர்கள் அல்லது பாவத்துக்குள்ள மரித்து இருக்கிறவங்க உயிரடைவார்கள். வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள். நடக்கும்ல? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் இனி நம்மளிடத்தில் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். நம்மிடத்துல வருபவர்கள் வியாதியோடு வந்தா அவர்கள் சொஸ்தமாக வேண்டும். ஏன்னா செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஆமென். பேதுருவுக்கு நடந்தது இல்லைங்க. அவர் பிரசங்கம் பண்ணும் போது 3000 பேர், அடுத்தது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மரித்த தொற்காலுக்காக ஜெபித்தார். தொற்கால் என்ன பண்ணாங்க? உயிரோடு எழும்பினாங்க. இந்த எசேக்கியேல் 47வது வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மேல பொழிந்தருளப்பட்டு, பேதுரு மட்டும் 120 பேர் மேல பொழிந்தருளப்பட்ட பிற்பாடு அவரிலிருந்து புறப்பட்ட இந்த ஜீவநதி சென்ற இடத்துல எல்லாம் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க. ஆரோக்கியம் இல்லாம பேதுருவுடைய நிழல் பட்டு என்னாச்சா? வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானாங்க. அது பேதுருவினால் அல்ல. பயந்து போன பேதுருன்னு பார்த்தோம், பின்வாங்கி போன பேதுருன்னு பார்த்தோம். அவரால் அல்ல, அவருக்குள்ள பரத்திலிருந்து வந்த அந்த ஜீவ நீரூற்றான பரிசுத்த ஆவியானவர் நதி புறப்பட்டு சென்று அப்படிப்பட்ட காரியங்களை செய்தது. பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியை பொழிந்தருள அதே தேவன் தான் உங்களுக்கு எனக்கும் அதே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இனி வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை ஏவுகிறபடினால்தான் சொல்லுகிறார், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் என்ன செய்ய முடியும் என்று அறியாம அநேகர் நம்மை சுற்றி அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, வியாதியோடு கொண்டு இருக்கிறாங்க, வேதனைக்குள்ள சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு கண்ணை மூடினாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு செல்வதற்கு வழியே இல்லை. அப்படிப்பட்ட அப்பட்டவருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கவனமா இருக்கணும். ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல ஒரு பஞ்சத்தை குறித்து அவர் எழுதுகிறார். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11 இருந்து 13 வரை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் ஒன்று வரப்போகிறது. அதனால 13வது வசனத்துல விதமாய் அவர் முடிக்கிறாரு. அதனால சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இன்னைக்கு நமக்கு வசனம் இருக்கு. நம்ம இடத்துல இருக்கிற அந்த வசனத்தை மற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு, வார்த்தை என்ற மன்னா இல்லாம தவித்து கொண்டு பசியோடு தாகத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள். அவர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு அந்த பங்கை அனுப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிலிப்பு என்ற அந்த மனிதன் ஆவியானவரால் ஏவப்பட்டு வனாந்தரத்துல சென்று கந்தாகே மந்திரியை சந்திக்கிறார். அவர் ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறார். அவருக்கு புரியல. ரோமர்ல சொல்லப்பட்டது போல சொல்லலைன்னா எப்படி அறிய முடியும், அறியலைன்னா எப்படி விசுவாசிக்க முடியும்? இவர் எடுத்து சொல்லுகிறார், அவர் விசுவாசிக்கிறார். அந்த நாளே ஒன்றுமில்லாத இருந்த அவர் நிறைவான ரட்சிப்பையும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நாட்களிலே எழுதப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியும். எல்லா வேதறிஞர்களும் சொல்லுவாங்களா, அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் அப்படியே ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். மற்ற எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா ஆமேன் என்று போட்டு முடியும், அதுல மட்டும் என்ன இருக்காது? ஆமேன் இருக்காது. காரணம், அது தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுத வேண்டியவர்கள் நாம். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பும் போது, அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு வழி செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு பேசி பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட நிலைமை மாறும், பசி மறையும். இல்ல, அவர்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள், மரித்த நிலைமையில் இருக்கிறவர்கள் உயிரடைவார்கள். அடுத்ததாக, ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள்ல வசனம் கிடைக்காத இந்த பஞ்ச காலம் வரும் முன்பாக இப்பொழுது நம்ம வசனத்தை அறிந்து நம்மகிட்ட இருக்கிற இந்த செழுமையான வசனத்தை, வசனம் என்ற அந்த மன்னாவை அவர்களுக்கு பிட்டு கொடுத்தால், எப்படி ஒரு பிலிப்பின் மூலம் ஒரு கந்தாகே மந்திரி மாறினார். அதற்கு தேசத்திற்கு அந்த ரட்சிப்பை எடுத்து சென்றார்.
அது அந்த தேசத்துல பல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஏதுவாக மாறினது போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேருக்கு ஆசை? நானும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை வரும் நாள் அனுப்ப போறேன். அல்லது அந்த வருடம் முழுவதிலும் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு. நிறைய நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. நம்ம போய் அதை அனுபவித்து பிற்பாடு வந்து இல்லாதவர்களுக்கு நம்ம பழங்க போகிறோம். ஆமென். சரி, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்கு அனுப்புவது நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். அடுத்த நிலையில உண்மையாகவே ஒன்றும் இல்லாத தரித்திர நிலைமையில நம்மை சுற்றி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்மால முடிந்த அதான் பங்கு என்று சொன்னால் போர்ஷன். சோ நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு போர்ஷனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம கிட்ட இவ்வளவு இருந்ததுன்னா ஒரு போர்ஷன் இவ்வளவு பெருசா இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான் இருந்ததுன்னா போர்ஷன் எப்படி இருக்கலாம்? குறைய இருக்கலாம். ஆனா எவ்வளவு இருந்தாலும் அதுல ஒரு போர்ஷனை ஒண்ணு அள்ளி எடுக்கலாம், இல்ல கிள்ளி எடுக்கலாம். எடுக்கலாமா? எடுக்க முடியாதா? ஹலோ, எவ்வளவு இருந்தாலும் அதுல ஒரு போர்ஷனை எடுக்க முடியுமா? முடியாதா? அதை எடுத்து நம்மை காட்டிலும் இன்னும் கீழான வறிய நிலைமையில தேவையில இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க சொல்லுகிறார். இப்படி நான் வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன் எங்களுக்கு கிள்ளி கொடுக்கணும்? நாங்க அள்ளி கொடுப்போம். காரணம், கர்த்தர் கொழுமையாக செழிப்பாக ஏற்கனவே எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணி வைக்கிறார். கொடுக்க மனதுள்ளவர்களாய் மாறும் போது இந்த பிள்ளைக்கு கொடுத்தா இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அறிந்து கர்த்தர் இன்னும் அதிகமாக தாராளமாக நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பவுலினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் மனமாறி அதற்கு பிற்பாடு முதல்ல அப்போஸ்தலர்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பர்னபாவுடைய துணையோடு சேர்த்துக் கொள்ளப்பட்ட உடனே அவர் செய்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 29-30 வசனத்துல, அதாவது அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாரு, உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய பஞ்சம் வருதுன்னு சொன்னாரு. அது அப்படியே வந்துடும். அப்ப யூதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்சத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான உணவு மற்ற காரியங்கள் இல்லை என்று அறிந்து சீஷர்கள் கொஞ்சம் பணம் இருந்தவங்க, வசதி இருந்தவங்க தங்களுடைய ஆசீர்வாதத்துல ஒரு போர்ஷனை எடுத்து அதை கலெக்ட் பண்ணி யார் கையில தான் கொடுத்து அனுப்புனாங்க? பவுலும் பர்னபா, சவுல் ஏதோ ஒரு பேரு, பர்னபா என்ற 2 பேர்த்தையும் கொடுத்து அவர்களை இந்த பணத்தினால நீங்க ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி அனுப்புனாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் என்ன பண்ணுவாராம்? திருப்பி கொடுப்பார். அதே அளவு கொடுப்பாரா? இல்ல, நிறைய கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய வருஷத்துல இப்போதே உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல வரலாம், இல்லது சபை மூலமாக ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் போது தாராளமாக அதுல உங்களை இணைத்துக் கொள்ள வாருங்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் நாள்ல காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் முடியுங்க, முழுமையானவைகளே மதுரமானவைகளே ஒன்றில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. 2 பார்ட்டையும் டீடைலா பார்த்திருக்கிறோம். 3வதாக என்ன சொன்னாரு? இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். பெத்தேல் சபைக்குள்ள கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரால் நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுல ஒரு நிச்சயத்தோடு உறுதியோடு கூட இருங்க. இனி பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட இருங்க. சரிங்களா? ஆக இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ஆகவே நான் விசாரப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியோடு இருப்பதே என்னுடைய அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி. ஹல்லேலூயா.